ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகு சபாநாயகரா வந்து ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் தானே! அந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர். அப்போ சட்டமன்ற உறுப்பினர் நீங்க சபாநாயகரா நீங்க எப்படி செயல்படுறீங்கன்றத நாங்க பார்க்குறோம். சரிங்களா? நீங்க ஆளுங்கட்சிக்கு எவ்வளோ ஆதரவா இருக்கிறீங்க? ஏன் நீங்களே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கும்போது, எப்படி நீங்க உங்கள வந்து நடத்துனாங்க அந்த சபையில? நீங்க எப்படிலாம் வந்து வெளியேற்றப்பட்டீங்க? அதெல்லாம் கடந்த கால வரலாறு இருக்கு. இதே சபாநாயகரா இருந்த அப்பா அவர்கள் ஒரு எம்எல்ஏவா இருந்தபோது எவ்வளோ கஷ்டங்கள் வந்து அதிமுக ஆட்சியில வந்து பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து அம் கருத்தில் கொண்டு தான் இவர சபாநாயகரா வந்து அந்த சபாநாயகர் பதவியிலிருந்து நீங்க எப்படி பாரபட்சம் இல்லாம செயல்பட்டீங்கன்றதெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இருந்தோம். சரிங்களா? சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க வந்து நீங்க பாரபட்சமா செயல்பட்டீங்க, இல்ல வந்து அ பாரபட்சம் இல்லாம செயல்பட்டீங்கன்றதெல்லாம் வேற. ஆனால் சட்டமன்ற உறுப்பினரா உங்களுடைய செயல்பாடு என்னன்றத அந்த மக்கள் வந்து முடிவு செய்வாங்கல்ல. நீங்க இங்க வந்து சென்னையில வந்து உட்கார்ந்துகிட்டு செக்ரட்டரியேட்ல நீங்க சபாநாயகர் போஸ்ட்ல நீங்க உட்கார்ந்துட்டீங்க. சட்டமன்ற உறுப்பினரா அந்த தொகுதி மக்களுக்கு நீங்க செய்த பணிகள வந்து அவங்க பார்க்க தானே செய்வாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து கேள்விகள் கேட்கும்போது, உங்க உங்க நீ ஓட்டு போட வேணாம்னு சொன்னா, ஓட்டு போட மாட்டாங்க. அவ்வளவுதான்.